ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வேகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்தியாவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, மீஷோ ஆப் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு எப்படி டெலிவரி ஆகும், பேக்கேஜிங் வந்து எப்படி இருக்கும், எந்த இடத்துலாச்சும் மீஷோன்றது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம மீஷோ ஆப்ல நம்ம வந்து ரீசேல் பண்ணும்போது நம்ம ஒரு செல்லர் மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காமிச்சு நம்ம வந்து ரீசேல் பண்ணுவோம். ஆனால் எந்த விதத்துலையாச்சும் அந்த பேக்கேஜிங்கில் மீஷோன்னு போட்டுருந்தா இந்த ஆப்ல இருந்தா வந்து ரீசேல் பண்ணுறான் போருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சுக்கூடாது. சில பேர் இந்த பிஸ்னஸ்க்கே வராமல் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மீஷோ ஆப்பில் வந்து ஒரு கொரியர் மீஷோ ஆப் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணும்போது இல்லை எந்த இடத்துல மீஷோன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அந்த செல்லர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பில்லிங்கில் வந்து என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்லாட்ட பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ முழுமையாக பாருங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இதான் எனக்கு வந்து மீஷோல வந்து டெலிவரி பண்ண கொரியர் கவர். இதில் வந்து ஃப்ரண்ட்ல வந்து அட்ரஸ் எல்லாமே டீடைல்ஸ் வந்து போட்டிருக்கு. உங்களுக்கு நான் டிஸ்பிளேல காட்டுற பார்த்துக்கோங்க. இந்த கொரியர் கவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு கொரியர் கவர் தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே எந்த விதமான பிராண்டிங் எதுவுமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் இந்த பில்லிங்கில் வந்து நம்ம என்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம வந்து பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பில்லிங்கில் மீஷோன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, என்ன டீடைல்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மீஷோ ஆப்பில் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணும்போது நம்மளோட கஸ்டமர் நேம் அட்ரஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி கஸ்டமர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்டமரோட அட்ரஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கு. ப்ரைஸிங் வந்து மென்ஷன் பண்ணல, ஏன்னா நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணனால. வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்டோட நேம் மட்டும் தான் வந்து போட்டிருக்காங்க. எத்தனை குவான்டிட்டி, என்ன சைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்கோட் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஃப்ரம் தீபக் எஸ் போட்டிருக்கு. அதாவது என் நேம் வந்து போட்டிருக்கு. ஏன்னா மீஷோ ஆப்ல நான் என் அக்கௌண்ட்ல இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். அதனால என் நேம் இருக்கு. அதாவது ப்ரொஃபைல் நம்மளுக்கு என்ன நேம் போட்டிருக்கோம், அதான் இங்க வந்து போட்டிருப்பாங்க. நான் வந்து தீபக் எஸ் நான் வந்து ப்ரொஃபைல் நேம் போட்டிருக்கேன். உடனே நான் வந்து ஃபேஷன் ஷாப்ன்ற ஸ்டோர் நேம் நான் வந்து போட்டிருந்தேன் என் ப்ரொஃபைல்ல. இங்க வந்து ஃபேஷன் ஷாப்னு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற டீடைல்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு அந்த மாதிரி போட்டிருக்கு. அப்புறம் டெலிவரி சர்வீஸ் பிளஸ் பி அவங்களோட பிராண்டிங்லாம் போட்டிருக்கு. மற்றபடி எந்த வீட்டில் மீஷோன்றது வந்து மென்ஷன் பண்ணல. இப்போ வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கொரியர்ல பாத்தீங்கன்னா மீஷோன்றது எதுவுமே அவங்க போடல. வந்து ஒரு ஆப் மூலமா நம்ம வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து இல்லை. நம்ம இந்த ப்ராடக்ட் யாருக்காக ஆர்டர் பண்ணிருக்கோமோ அவங்க டீடைல்ஸ் ஃபுல்லா வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் நம்ம என்ன நேம் போட்டிருப்போமோ அந்த நேம் மட்டும்தான் இல்லை வந்து போட்டிருக்கு. கூட கான்டாக்ட் நம்பரும் வந்து கேட்டிருந்தாங்க, ஆனால் அது வந்து இல்லை. இது கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் தீபக் எஸ் நீங்க வந்து போட்டிருக்கா. அடுத்த தடவை பாத்தீங்கன்னா நான் வந்து கலாட்டா ஷாப்பிங் இல்ல ஃபேஷன் ஷாப் இந்த மாதிரி ஒரு கடை பேர் மாதிரி போட்டுக்கலாம். அதாவது நம்ம டீடைல்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது, அந்த ஃப்ரம்ன்ற இடத்துல எப்படி நேம் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வரும். இல்லைன்னா சிம்பிளா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நிறைய லைக் வந்தா கூட அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுவேன். ஓகே கைஸ், ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்க்க நீங்க வந்து மீஷோ ஆப் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ரீசேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மீஷோ ஆப்போட அஃபிஷியல் டவுன் லிங்க், ரெஃபர் கோட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துப்பேன். கூடவே இந்த சைன் அப் ப்ராசஸ்ல இருந்து பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணி எப்படி ரீசேல் பண்ண இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே வீடியோஸ் வந்து இருக்கு. ஆனால் செட் பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வேணா கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதை நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா இப்போயே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோஸ் சந்திக்கலாம். குட் பை.